சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹலோ சார், நான் பொன்னி பேசுறேன். சொல்லுங்க பொன்னி. என் மாம்ஸுக்கு போன் போட்டேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அதான் உங்களுக்கு போன் போட்டேன். பொன்னி, ஒரு சந்தோஷமான விஷயம். சொல்லுங்க சார். தனித்தனியா பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு இருந்த நானும் திவ்யாவும் இப்போ ஒத்துமையா சேர்ந்துட்டோம். ஆக்சுவலா எங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்துட்டோம். இதுக்கு காரணம் யார் தெரியுமா? எல்லாமே சின்ராசு தான். அப்படியா? நாங்க இந்த வீட்டுக்கு வந்தப்ப உங்க குடும்பத்தை ஒத்துமையா பார்த்த மாதிரி மறுபடியும் பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க சொல்றத கேட்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்பவுமே இதே மாதிரி ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். ஆமா, மாம்ஸ் வரலையா சார்? என்ன பொன்னி தெரியாத மாதிரி கேக்குறீங்க? சின்ராஸ் உங்களுக்கு போன் பண்ணலையா? அவரு தங்கச்சி புருஷன், அதான் அவரோட மாப்பிள்ள ராஜபாண்டி இருக்காருல்ல, அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு சர்ஜரி ட்ரீட்மெண்ட், அதனால அட்மிட் பண்ணிருக்கிறதா சொன்னாரு. சின்ராஸ் அவரை பாக்குறதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. அப்படின்னா இத்தனை நாளா புலிக்குட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு நம்ம கிட்ட மாம்ஸ் நாடகம் ஆடி இருக்காரா? எல்லாரும் சேர்ந்து நடிச்சு என்னை ஏமாத்தி இருக்காங்க. மாம்ஸ் திருந்தவே மாட்டாரு. என்ன பொன்னி, ஆரம்பத்துல இருந்தே இந்த ஹாஸ்பிட்டல் விஷயத்த சின்ராஸ் உங்ககிட்ட மறைக்கிறாருன்னு நினைக்கிறேன். பொன்னி, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, சின்ராஸ் கிட்ட நான் பேசி எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றேன். இன்னைக்கு நானும் திவ்யாவும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம்னா அதுக்கு காரணமே சின்ராஸ் தான். எங்களை மாதிரி நீங்களும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்க வேணாமா? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. என் மாம்ஸ் எங்க போனாலும் சொல்லிடுவாரு. ஆனா போகும்போது போன் பண்ணி சொல்லாம போயிட்டாரு. அதனாலதான் கேட்டேன். சரி பொன்னி, முதல்ல நீங்க ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க. அங்க போயிட்டு ஏதாவதுனா கூப்பிடுங்க. சரிங்க சார், வச்சிடுறேன். நம்மளை ஏமாத்திட்டு அந்த ராஜபாண்டியன் துளசியும் பார்க்க போயிருக்காரா? பொன்னி அவ ஊர்ல நல்ல வசதியா ராணி மாதிரி இருந்திருப்பா போல. ஆனா இங்க பாவம், அவள ஒரு வேலைக்காரி மாதிரி எல்லாரும் நடத்திட்டோம்ல. என்ன செய்யறதா நீ? நமக்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் செஞ்சோம். எப்படியோ அவன் வந்துதான் நம்ம குடும்பத்தை சேர்த்து வச்சிருக்கான். சின்ராசும் அவன் குடும்பமும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். பாட்டி, உங்களுக்கு தெரியாது, சின்ராஸ் அங்கிள் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாரு தெரியுமா? என்னால அவரை மறக்கவே முடியாது. விடு தர்ஷினி, ஒரு நாள் நம்ம எல்லாருமா சின்ராஸ் ஊருக்கு போய் அவங்கள விசிட் பண்ணிடுவோம். என்ன சொல்றீங்க? சூப்பர் ஐடியா டாடி. திவ்யா, இனி கம்பெனியை மட்டும் இல்ல, நம்ம குடும்ப நிர்வாகத்தை நீதான் பாத்துக்கணும். அதுக்கான முழு தகுதி உனக்குதான் இருக்கு. இல்ல, கம்பெனிய மட்டும் இல்ல, வீட்டு நிர்வாகத்தையும் அக்காவும் வசந்த் மாமாவும் சேர்ந்தே எங்க கூட பாக்கட்டும். இனிமே எது பண்ணாலும் எல்லாருமே சேர்ந்துதான் அதுல இருக்க போறோம். அம்மா, திவ்யா சொல்றதாமா சரி. இதுக்கப்புறம் எல்லா பொறுப்புலயும் அண்ணனும் அண்ணியும் எங்க கூட இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம்பா. நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருந்தா அதுவே எனக்கு போதும். நம்ம குடும்பமும் தொழிலும் மேல் மேலும் வளர்ந்துகிட்டே இருக்கணும். சரி, நம்ம கிளம்பலாமா? வாங்க அண்ணி, போலாம். ராஜபாண்டி, பேராண்டி எப்படியா இருக்க? நீ ஆஸ்பத்திரி வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கியோன்னு பயந்து இருந்தையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லாமச்சு, நீ அழுதுன்னு. இந்த மாதிரி நேரத்துல நான் உன் பக்கத்துல இல்லையன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுப்பா. மருமவ போன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரியும். தலைவலி அடிக்கடி வருதுன்னு சொல்லிச்சு. இப்ப எப்படிப்பா இருக்கு? இப்ப பரவாயில்லப்பா. பாவம் துளசி தான் எனக்காக எல்லார்கிட்டையும் மடிப்பிச்ச வாங்கி பூ மிதிச்சு இன்னனோ பண்ணாப்பா. அந்த வேண்டுதெல்லாம் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கு தலைவலியே சுத்தமா போயிடுச்சு. அவ இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம்பா. ஆனா தலையில ரத்தம் கட்டிருக்குன்னு டாக்டர் சொன்னார்ல, அதனால அது எடுத்தே ஆகணும் தான்ப்பா ஆப்ரேஷனுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். என்ன ஆப்ரேஷன்லாம் நல்லபடியா முடியணும், அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கிறேன். பாப்போம். ராஜபாண்டி, ஒன்னும் கவலைப்படாதியா. அந்த அம்மன் வந்து உன்னை காப்பாத்துவாயா? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சென்னைக்கு வந்ததுதான் தெரியும். எந்த ஆஸ்பத்திரியில எங்க சேர்த்திருக்காங்கன்னு எதுவுமே தெரியாதியா. இல்லாட்டி அப்பவே வந்து பாத்துருப்பையா. பரவாயில்ல பெரியப்பா, நீங்க எதுக்கு? அதான் துளசி அம்மா எல்லாரும் இருந்தாங்கல்ல, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை பெரியப்பா. என் மருமகனுக்கு ஆபரேஷன் பண்ற அளவுக்கு இருந்திருக்கிறாரு.
ஆனா ஒருத்தர் கூட எங்க கிட்ட சொல்லல. அந்த அளவுக்கு நான் வேண்டாதவள் ஆயிட்டேன் இல்லன்னு. என் மருமகனுக்கு ஒண்ணுன்னா நாங்கெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மாவா இருப்போம்? அதான் கேள்விப்பட்ட உடனே பறந்து ஓடி வந்துட்டேன் பதறிக்கிட்டு. மாமா உடம்பு எப்படி இருக்கு மாமா? ஆபரேஷன்லாம் பண்ணணும்னு சொல்றாங்களே, உண்மைதானா மாமா? வெற்றிக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் இவங்களுக்கு தெரியாதா? வெற்றி உயிரோட இருக்கானா இல்ல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த நிலைமையில எப்படி இவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியும்? முதல்ல மாமாவை நல்லபடி ஆபரேஷன் தியேட்டருக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மத்தத பத்தி யோசிக்கலாம். அண்ணே, இத மருமகனுக்கு பூசி விடுறேன். என் மருமகனுக்கு நல்லா ஆகணும்னு நான் கோவிலுக்கெல்லாம் போய் வேண்டிட்டு வந்திருக்கேன். உனக்கு ஒரு குறையும் வராதியா, நல்லா இருப்ப. கயிறை கொடு, கைய காட்டு. அம்மாச்சி, என்ன நீ அழுதுங்கன்னு குழந்தை மாதிரி அழக்கூடாதுன்னா தைரியமா இருக்கணும். சரியா? எல்லாரையும் நீ தான் பாத்துக்கணும். எல்லாருக்குமே நீ தான் தைரியம் சொல்லணும். பேஷண்ட் ஆபரேஷன் டாக்டர் கூட்டினார் சொன்னாங்க. ஐயோ, என்ன உடனே ஆபரேஷன் கூட்டு போறேன்னு சொல்றாங்களே. ஐயோ, ஆபரேஷன் தியேட்டர்ல என்ன ஆகும்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, நான் வேண்டிக்கிட்ட சாமி எல்லாம் சேர்ந்துதான் என் மருமகனை காப்பாத்தணும். ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆபரேஷன் நல்லபடியா முடியும். நீங்க எல்லாரும் தேவையெல்லாம் கூப்பாடு போட்டு இருக்கீங்க. மாப்பிள்ளை தம்பி பயப்படாம உட்காந்துட்டு இருக்காப்ல. எல்லாரும் புலம்புறத நிப்பாட்டிட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஆமா புலிக்குட்டி, ராசபாண்டி தைரியமான ஆளு. அவன் நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு வருவான். யாரும் பயப்பட வேண்டாம். இந்த நேரத்துல நாம என்ன பேசினாலும் தப்பாதான் இருக்கும். என் மருமகனுக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடக்கணுங்கிற பயத்துல நான் புலம்புறேன். என்ன உனக்கு என்னாச்சு? இப்போ என்ன பயந்துட்டு இருக்கியா? எனக்காக கோயிலா போயிட்டு பூ மிதிச்சு என் தலைவலியை போக்கி இருக்க. இப்ப நீயே பயந்தா என்ன அர்த்தம்? பாரு, எனக்கு பயம்லாம் கிடையாது. எனக்கு ஏதாவது ஒண்ணுனா ஆத்தா பாத்துக்கும். புரியுதா? அதனால நீ எதுவும் யோசிக்காத, தைரியமா இரு, நம்பிக்கையோட இருங்க. என்ன பா கூட வந்து பாத்துக்கப்பா, இல்லைன்னா அழுதுனே இருக்கு போது. சரிம்மா. இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க ஆபரேஷன் தியேட்டர் போலாம். பாப்பா வாப்பா. இதை பிடிங்க சார். துணியா? ஆமா சார். எப்பா அந்த கயிறு காதில் போடுற கம்மல் அவுத்துடுறேன், நீ வச்சுக்கோ. சிஸ்டர், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு குணமாயிடுவார்ல? வேற எந்த குறையும் வராதுல்ல? அவரு திரும்ப பழையபடி ஆரோக்கியமா வந்துருவார்ல? மா, எதுவுமே நம்ம கையில இல்ல. இது தலையில நடக்கிற ஆபரேஷன், கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆனதுதான். அம்மா இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. எதுவா இருந்தாலும் கடவுள் மேல பாரத்தை போட்டு நல்லதே நடக்கும்னு காத்திருக்க வேண்டியதுதான். வேற என்ன பண்ண முடியும்? ஏமா, தங்கச்சி ஏதோ பயந்துக்கிட்டு ஒரு வார்த்தை கேடுச்சு, அதுக்கு நீ என்ன சொல்லணும்? ஆறுதெல்லாம் 4 வார்த்தை சொல்லணுமா இல்லையா? அதை விட்டுட்டு நீயும் பயப்படுற மாதிரி அவங்கள்ட்ட சொன்னேன்னா என்ன அர்த்தம்? அவங்களும் பயந்து போய் கிடப்பாங்கல்ல. நல்லபடியா எடுத்து சொல்லுதாயே. ஏமா, உன் குடும்பத்துல யாருக்காவது இப்படி ஆச்சுன்னா நீ இப்படிதான் பேசுவியா? இல்லங்க, எதுவா இருந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தி இருக்கணும். அதனாலதான் அப்படி சொன்னேன்.